வாக்யஜ்ஞேன கல்பதாம். சம்யக் விசாரதः சித்தா ரஜ்ஜு தத்வாவதாரணா ப்ராந்த்யோதித மஹாசர்ப்ப பவதுக்க விநாசினி. சம்யக் விசாரதः சித்தா ரஜ்ஜு தத்வாவதாரணா ப்ராந்த்யோதித மஹாசர்ப்ப பவதுக்க விநாசினி. வழக்கமான உதாரணம் கயிறு பாம்பு உதாரணம். ஆழமா இருட்டு, முழுக்க முழுக்க இருட்டா இருந்தா நமக்கு கயிறும் தெரியாது, பாம்பும் தெரிய போறதில்லை. நல்ல வெளிச்சமா இருந்தா பாம்பு தெரியாது, கயிறு தான் தெரியும். வெளிச்சமும் இருட்டும் ரெண்டும் கலந்துருக்கு. இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள்ல இப்ப நல்ல தூக்கத்துல எனக்கு ஞானம் இருக்கா அஜ்ஞானம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆழமான தூக்கத்துல நல்லா தூங்குறேன், தூங்குறதுல நான் தூங்கின்னு இருக்கேங்கிற எண்ணமும் கூட எனக்கு இல்லை. அப்படி இருக்கிற போது தூக்கத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு எனக்கு ஏதாவது கவலையா இருக்க போறதா? என்ன தெரிஞ்சுடுத்துன்னு சந்தோஷமா இருக்க போறதா? தூக்கத்துல அஜ்ஞானமும் தெரியல, ஞானமும் தெரியல. தூக்கத்துல நான் அஜ்ஞானியும் இல்லை, ஞானியும் இல்லை. முழிச்சத்துக்கு பிறகு தெரிகிறது. முழிச்சத்துக்கு பிறகு தெரிகிறது இங்க என்னன்னா எனக்கு ஞானமும் இருக்கு அஜ்ஞானமும் இருக்குங்கிற. நான் இருக்கேன்னு தெரியறது, நான் என்னவா இருக்கேன்னு தெரியலேங்கிறோம். எதுக்காக பிறந்தேன்? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லையே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இருப்பேனா இருக்க மாட்டேனா? எத்தனை நாளைக்கு நான் இருக்க போறேன்? இது என்னது? இது இந்த வாழ்க்கை என்னது? அதெல்லாம் அந்த யோசனை வரும், ஒரு சமயத்தில் வரதான் வரும். ரஜ்ஜு, அதுக்கு அதில் என்ன, இந்த கயிறு பாம்பு உதாரணத்தில் இந்த செமி டார்க்னஸ், அதுக்கு பேர் மந்தாந்தகாரம். அறகுறை இருட்டு அறகுறை வெளிச்சம். அதில் தான் என்ன பண்ணுறேன், நான் ஏதோ பார்க்குறேன். அங்கே பார்த்தா எனக்கு அந்த இடத்துல பாம்பு வேற இருக்குன்னு வேறு நிறைய பேர் சொல்லியிருக்கான். நிறைய பேர் அந்த இடத்துல போகாத, அந்த வேளையில் சாயங்கால வேளையில் அந்த இடத்துல பாம்பு வேற வரும்னு சொல்லியிருக்கான். அது வேற சொன்னதை நான் கேட்டிருக்கேன். நான் எல்லாம் அப்பெல்லாம் இந்த பக்கம் பாம்பு வரும், அந்த பக்கம் பாம்பு வரும், இதுக்குள்ள எல்லாம் பாம்பு இருக்கும், அப்படி ஏதோ சொல்லி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாம்பு எனக்கு சம்ஸ்கார ரூபமா இருக்கு மனசுல. அது மாத்திரம் என் வாழ்க்கையில பாம்பை பார்த்துருக்கேன். பாம்புக்கும் கயிறுக்கும் ஒரே சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி தடியா இருக்கு. அது எப்படி வளைஞ்சிருக்கோ இதுவும் இப்படி வளைஞ்சிருக்கு. ஆனா இது ரொம்ப கொஞ்சம் தூரத்துல பார்க்கறப்போ பாம்பு மாதிரி தெரியுது. பாம்பு தான் நினைச்சுட்டேன் நான். எனக்கு நடுக்கமா இருக்கு. பாம்பென்றால் படையும் நடுங்கும்னா எனக்கு வேற பயமா இருக்கு. சரி, அந்த இடத்துல உட்கார்ந்து இந்த பாம்பை இதுல இது 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 என்னது, பாம்பு தானா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப என்ன பண்ணணும், எப்படி அந்த பாம்பை விரட்டணுமா வேண்டாம்? பாம்பு எனக்கு பயத்தை உண்டு பண்றது, நான் அந்த இடத்துல இருக்க வேண்டியிருக்கு. அப்ப பாம்பு இருக்குன்னு நான் தீர்மானமா நினைக்கிறேன். பாம்பா தான் இருக்கும் போல், பாம்பா இருக்கும் போல் இருக்குன்னு நான் நினைச்சுன்னு விட்டேன். அது கயிறா இருக்கும்னு எனக்கு தைரியம் வரல. இப்ப நான் அதை பார்க்கிற போது எனக்கு மனசுல நடுக்கம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, நான் போய் ரூமுக்குள்ள போய் டார்ச் எடுத்துன்னு அந்த டார்ச் லைட் அப்படி அடிச்சு பார்த்தா தெரியுது இது கயிறு தான், இது பாம்பு இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்போ கொஞ்ச நேரம் திக்கு திக்குன்னு இருந்ததோ இல்லையோ, அது போச்சு. கொஞ்சம் டைம் ஆகும். இந்த நடுக்கமும் என்ன வந்துடுது, முதல்ல சடனா வந்தாச்சு. திடீர்னு சில சமயம் கழுத்திலேயே விழுந்துடும், மேலேயே விழுந்துடும். விழுந்தவொடனே இப்படி பார்க்கறது கூட பயமா இருக்கும் வச்சுக்கோங்களேன். அது பாம்பு மாதிரியே நெழு, அது நைலான் கயிறு மாதிரி இருக்கும். அது என்ன வழுவழுங்கிறதுன்னா, ஐயோ அது என்ன பண்றது, ஐயோ அப்படின்னா
இப்படி உதறத்துக்கும் தோணாது. உதறினா கடிச்சிருமோ பயமாக இருக்கும். இல்லை நம்ம கற்பனையெல்லாம் நிறைய பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் மேலே விழுறதெல்லாம் நானாக சொன்னது. இப்போ வச்சுங்க, இப்போ டார்ச் எடுத்துன்னு வந்து வெளிச்சத்தில் பார்த்த உடனே அப்பாடா இது பாம்பு இல்லை, இது கயிறு தான். நான் பாம்புன்னு நினச்சின்னு தான் டார்ச் லைட் எடுத்துன்னு வந்தேன். அது எப்படி இருக்குது? அது கட்டு விரியனா, ரத்த விரியனா, அது நாகப்பாம்பா, சாரப்பாம்பா, அது வேறு, அதுக்கெல்லாம் லட்சணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு அது வந்து என்ன விரி, கொம்பேரி மூக்கனா, என்னெல்லாமோ பேர்லாம் இருக்குது பாம்புக்கு. இது எந்த வெரைட்டியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு இப்படி பார்க்குறேன். பார்த்த உடனே பார்த்தா கயிறு. அப்பாடா போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அது மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? டார்ச் லைட் எடுத்துன்னு வரதுக்கு பதிலாக அங்கே உட்காந்துண்டு இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். பகவானே ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே. அப்போ என்ன பயம்னா, ஒருவேளை அது வந்து மேலே விழுந்துடுத்துனா சொல்கிறேன். இப்போ நான் கண்ணை மூடின்னு தட்சிணாமூர்த்தி பகவானே பார்த்து எப்படின்னா, அப்போ அது என்ன பாம்பு போயிடுமா? அது கயிறு வேறு. பாம்பாக இருந்தால் நகுந்து போயிடும். கயிறு எப்படி நகுந்து போகும்? நகுந்தும் போகாது. அப்புறம் திரும்ப முடிச்சு பார்க்குறான். ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே, போக மாட்டேங்க. அது மாத்திரமில்லை, அது நான் சாப்பிட போகிற வழியில் வேறு இருக்கு, பசி வேறு. இப்போ யாரையோ கூப்பிட்டு நான் சும்மா கொஞ்சம் ரொம்ப வர்ணனை பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், புரியறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணுவோமா மாட்டோமா? நம்ம இதுக்கு மேலேயே கூத்தடிப்போம். அதனால் இதெல்லாம் பண்ணி அது பார்த்ததுக்கப்புறம் தெரியுது. அது மாதிரி டார்ச் லைட் அடித்து பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த உண்மை தெரியுறது. அதுக்கு வேற ஏதாவது அங்கே போய் பண்ண முடியுமா? இல்லை, இது போகிறதுக்கு கருட மந்திரம் சொல்ல போகிறேன்னா, கைத்துல பாம்பை பார்த்துட்டு ஓம் தத் புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத், ஓம் தத் புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாதுன்னா அது ரெண்டும் கட்டான். ரைட். அந்த நேரத்தில் கருடன் வந்து தூக்கிண்டா போகிறது? புரியுறது இல்லை? அப்போ நான் கருட மந்திர ஜபம் பண்ணுறேன். இல்லாத பாம்பை நீக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? பாம்பு உண்மையிலே இருந்தால் பரவாயில்ல, பாம்பே இல்லை. ஆனால் இல்லாத பாம்பை இருக்கிற மாதிரி நினச்சுன்னு விட்டேன். ஆகையினால அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் அது போக மாட்டேங்கிறது. இப்போ பயமாக வேறு இருக்குது. நான் வேறு தனியாக வேறு இருக்கேன் ஆசிரமத்தில், ஒருத்தனையும் காணும், சிஷ்யன்லாம் வெளியில் போயிட்டான் வச்சுக்கோ. அது வரைக்கும் டார்ச் லைட் அடித்து பார்க்குற வரைக்கும் அது தெரியும். அது மாத்திரம் இல்லை, இருட்டு வேறு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பயம் ஜாஸ்தியாகிடும். முதல்ல பார்த்துட்டானா இவன், அதனால் இருட்டு வேறு. அது எதுக்குள்ளே இருக்குன்னு தெரியலையேம்மா, இங்கே தான் இருக்குது, எங்கள் பக்கம் போயிடாது, பாம்பு இருக்குது பாம்பு இருக்குமா. இவன் 2 கட்டான் டயத்தில் பார்த்துட்டான். அதனால் ராத்திரி வேளையில் இவனை யாரும் அங்கே போக விடாது, போகாதப்பாங்கிறான். மனசுக்குள்ளே எல்லாம் இருக்குது, இது எப்படியாவது அனுப்பணுமே. உடனே பாம்பை பிடிக்கிறவனை கூப்பிடலாமா? அவன் எங்கே இருக்கான்? அவனை கூப்பிட்டு, இல்லாட்டி கவர்மெண்ட்லேயே இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்களா இப்போ, அது அவங்க ஃபோன் பண்ணால் அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். எவ்வளோ துக்கத்தை இப்படிலாம் விருத்தி பண்ணுறேன் பாருங்க. எனக்கு ஒரு பாம்பை பார்த்துட்டேன், அவன் அங்கேருந்து எல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த இருளன் வந்து பக்கத்தில் வந்து மகுடியெல்லாம் ஊதி கீதி ஏதோ பண்ணான்னா என்னத்தை பண்ண முடியும்? பாம்பு இருந்தால் தானே. அது மாதிரி நம்ம சம்சாரம் இருக்கான்னு கேட்டா, இல்லாத சம்சாரத்தை இருக்கிற ஒய்ஃபை சொல்லலை நான், இல்லாத சம்சாரத்தை இருக்கிறதா சொன்னா என்ன பண்றது? ப்ராப்ளமே இல்லை. ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன? நடுங்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லாத பாம்பை இருக்கிறதா நினைச்சது. அது மாதிரி நான் சம்சாரிங்கிறதே இல்லாத சம்சாரித்தன்மையை இருக்கிறதா நினைச்சுட்டேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இல்லை நான் வந்து இன்னொரு 3 அதிருத்ரம் பண்ணா போயிடுமான்னா, நீ எத்தனை அதிருத்ரம் பண்ணாலும் போகாதப்பா. அதுதான் விஷயம். நான் சொல்ற சம்யக்கு விசாரதா ரஜ்ஜு தத்துவ அவதாரணா சித்தா. அவதாரணா சித்தா.
பிராந்தியோதித மகாசர்ப்ப பவதுக்க விநாசினி அவதாரணா சித்தா. அப்படி படிக்கணும், கவனமா படிங்க. சம்யக் விசாரத்தா, நல்ல விசாரம் பண்ணி டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து காமிச்சதுக்கு பிறகு போயிடுச்சு. விசாரம்ங்கிறது இங்கே டார்ச் லைட் அடித்து பார்க்கறது தான். அங்கே வேற ஒன்றும் பூஜையெல்லாம் பண்ண முடியாது. சஹஸ்ரநாம பாராயணம், ஐயோ கடவுளே, அவன் வேற எவரும் சொல்லியிருப்பான், உனக்கு சர்ப்பதோஷத்திற்கு சர்ப்பத்தில் உனக்கு கண்டம் இருக்குன்னு வேற சொல்லி வச்சிருப்பான். பாம்புனால உனக்கு கண்டம், லைஃபே கண்டம்தான். இதில் என்ன பாம்புனால? பிறந்ததே கண்டத்தினால்தான் பிறந்திருக்கும், அதில் வேற இன்னும் கண்டம் வேறு. உனக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது, பாம்பில் கண்டம் இருக்குது, நெருப்பில் கண்டம் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக சொல்ல போகிறான். நமக்கு ஜோசியம் போனால் ஜாக்கிரதையாக இரு, அதில் கண்டம் இருக்குன்னா இவன் அவ்வளோதான். நீ தண்ணியை கண்டம்னா டம்ளரே சந்தேகப்படுவான், டம்ளர் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பான், தண்ணியை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு என்ன பண்ணணும், அதை விசாரம் பண்ணுறான். சம்யக் விசாரத்தா, அதை நல்லா பார்த்ததுக்கு பிறகு என்ன ஆகுறதுன்னா, விசாரம்னா என்ன பண்ணுறது, எல்லாம் தடியெல்லாம் கையில் வச்சுண்டு, பாம்பை கையில் வச்சுட்டு, எல்லாத்தையும் சாமான்லாம் வச்சுண்டு அடித்து பார்த்த உடனே இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. எதுக்கு தடி கிடி எல்லாத்துக்கும் கயிறு தான் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுது. ஆக ரஜ்ஜு தத்துவ அவதாரணா சித்தா. அது என்னதுன்னா, பிராந்தியா உதித மகாசர்ப்ப பவதுக்க விநாசினி அவதாரணா சித்தா. கஸ்மாத் சம்யக் விசாரதா, நன்கு விசாரித்ததினால், நன்கு விசாரித்த காரணத்தினால், கற்பனையினால், அறியாமையினால், கற்பனையினால் உதித்த, பிராந்தியா உதித்த, பிராந்தியா உதித்தான்னு இப்படித்தான் இருக்கு புஸ்தகத்தில். உங்களுக்கு சில புஸ்தகத்தில் பிராந்தோதித்தன்னு இருக்கு, அது அது சரி, இந்த ரீடிங் சரியில்லை. பிராந்தியோதித்த தான் கரெக்ட். பிராந்தியோதித்த, பிராந்தியா உதித்த, பிராந்தினால, பிராந்தினா ஏதாவது சாப்பிட்ற பிராந்தி இல்லை, பிராந்திங்கிறது சம்ஸ்கிருதம், அறியாமை. அதாவது உண்மையை அறியாததினால், கற்பனையினால், மனமயக்கத்தினால், டெல்யூஷன்னால. ஆக இங்க என்ன காரணம், அறகுறை இருட்டுனால, என் மனசுல பாம்பனுடைய சம்ஸ்காரம் இருக்கிறதுனால இங்க பார்த்தேன். இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை பார்த்துட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள் என்னது, அந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றேங்கிறதையும் கவனிக்கணும். இங்க அறகுறை இருட்டு காரணம், அறகுறை இருட்டு அறகுறை வெளிச்சம் காரணம். அறகுறை இருட்டும் அறகுறை வெளிச்சமும் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, மனசுலையும் பாம்பு சம்ஸ்காரம் இருக்கிறதுனால அந்த பாம்பு சம்ஸ்காரம் அங்க வந்துடுது. அதுதான் அத்தியாச பாஷ்யத்தில் படித்தோம். அதஸ்மின் தத் புத்தி பரத்திர பூர்வதிருஷ்ட அவபாசா ஸ்மிருதி ரூபா அப்படின்னு படித்தோம். அப்ப இந்த கயிற்றில் பாம்பை பார்க்கிற போது அதுக்கு காரணம் இது சம்ஸ்காரம். இங்க வந்து அது சொல்றாரு, அதை தான் சொல்றாரு பிராந்தின்னு. இந்த பிராந்திக்கு காரணம் என்னன்னா, பிராந்திக்கு காரணம் சொல்லலை, பிராந்தியினால இந்த சம்ஸ்காரமும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிராந்தியை உண்டு பண்ணி, கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி பெரிய பாம்பு இருக்கிறதாக தோன்றிவிட்டது. அது எப்படி போச்சுன்னா, சம்யக் விசாரத்தா சித்தா. இங்க பாருங்க, முழுக்க தெரியாம இருந்துட்டாலும் பரவாயில்லை, முழுக்க தெரிஞ்சுட்டாலும் சரி. அஜ்ஞானமும் நல்லது, ஞானமும் நல்லது. ஆனா அஜ்ஞானமும் ஞானமும் கலந்துருக்கு பாருங்க, அதுதான் ப்ராப்ளம். முழுக்க ஒண்ணுமே தெரியலன்னா பிரச்சனையே இல்லை, தூக்கம் மாதிரி. இல்லை நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா, தெரிஞ்சுன்னு தெரியாம இருக்கு, அங்க வந்து என்னவோ இருக்குன்னு தெரியுது, அது சாமானிய ஞானம். அது பாம்பா இருக்குங்கிறது விசேஷ ஞானம். ஆக்சுவலா அங்க கயிறு தான் இருக்கு, கயிறை தெரிஞ்சுக்கிறது விசேஷ ஞானம். பாம்பு வந்து அத்தியாசம், கல்பனை. ஆக இந்த உதாரணத்தை கடைசி வரைக்கும் விட மாட்டோம். பாம்பு உண்மையிலே பொய்யான ஒரு பாம்புக்கு உண்மையிலே காரணம் என்னதுன்னா கயிறு.
ஆனால் கயிறுங்கிற இடத்துல இதுங்கிறோம். இது கயிறு. அந்த இதுங்கிறது ஏதோ இருக்குங்கிறோம் இல்லையா? ஏதோ இருக்குங்கிறது சாமானிய ஞானம். அது என்னவா இருக்குங்கிறது விசேஷ ஞானம். அதில் இல்லாததை பார்த்தா அது கற்பனை ஞானம். இதை திரும்ப திரும்ப யோசிக்கணும். ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ நான் இருக்கேன், இது திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தத்தில் அங்கே ஒன்று இருக்கு, அது பாம்பா இருக்கு. அப்போ அங்கே எது மறைஞ்சிருக்கு? கல்பனையில் மறைக்கப்பட்டது எதுன்னா, கல்பனையில் மறைக்கப்பட்டது விசேஷ ஞானம். சாமானிய ஞானம் மறைக்கப்படலை. விசேஷ ஞானத்தை மறைச்சு தான், நல்லா புரிஞ்சுக்கணும், விசேஷ ஞானத்தை மறைச்சு தான் கல்பனை உண்டாகிறது. சாமானிய ஞானத்தை மறைச்சு கல்பனை உண்டாகலை, விசேஷ ஞானத்தை மறைச்சு தான் கல்பனை உண்டாயிருக்கு. அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இருக்கிறது சாமானிய ஞானம், கயிறு இருக்கிறது விசேஷ ஞானம், பாம்பு இருக்கிறது கல்பனை. இருக்கிறது கயிறு, இருக்கிறது கயிறு, இருக்கிறது பாம்பு, இருக்கிறது கயிறுங்கிறது உள்ளபடி ஞானம். அது இருக்கிறதுங்கிறது சாமானிய ஞானம், கயிறுங்கிறது விசேஷ ஞானம். ஆச்சா, பாம்புங்கிறது பிராந்தி ஞானம். பிராந்தி ஞானம். என்னுடைய துக்கத்துக்கு பயத்துக்கு காரணம் என்ன? கயிறா பாம்பான்னா? என்னுடைய துக்கத்துக்கு காரணம் பாம்பு, கல்பனை தான் காரணம். கயிறு காரணம் இல்லை, இருக்கிறதும் காரணம் இல்லை. இங்கே எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்ல போறோம்னா, நான் இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன்கிறது விசேஷ ஞானம். நான் இருக்கிறேன் என்பது எப்படி வச்சுக்கோ, இருக்கிறேன் என்பது சாமானிய ஞானம், நிறைவாக இருக்கிறேன் என்பது விசேஷ ஞானம், குறைவாக இருக்கிறேன் என்பது அறியாமையின் விளைவு, கற்பனை, பிராந்தி ஞானம். அகமஸ்மி சாமானிய ஞானம், அகம் பூர்ணோஸ்மி விசேஷ ஞானம், அகம் அபூர்ணோஸ்மி இதுதான் என்னதுன்னா அஜ்ஞானம், பிராந்தி ஞானம். எனக்கு ஜாதகம் இருக்கு, பிராந்தி ஞானம். நான் குண்டா இருக்கேன், பிராந்தி ஞானம். நான் நோயோட இருக்கேன், பிராந்தி ஞானம். நான் ஆரோக்கியமா இருக்கேன், பிராந்தி ஞானம். நான் ஆணா இருக்கேன், பிராந்தி ஞானம். நான் பெண்ணாக இருக்கிறேன், பிராந்தி ஞானம். நான் சந்நியாசியாக இருக்கிறேன், பிராந்தி ஞானம். நான் பிராமணனாக இருக்கிறேன், பிராந்தி ஞானம். நான் வேத பண்டிதனாக இருக்கிறேன், சந்தேகமே இல்லை, பிராந்தி ஞானம். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு. எல்லாம் என்ன குறுக்கினாலே பிராந்தி ஞானம். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள என்னை ஒரு சிறு உடம்புக்குள் அல்பமான மனதோடு இணைத்துக் கொள்வதுதான் பிராந்தி ஞானம். இதுதான் பாம்பு. பாம்பு நீங்க போட்டுக்கணும். இருக்கிறது இஸ் ஈக்குவல் டு சத், கயிறு இஸ் ஈக்குவல் டு பூர்ணம், பாம்பு இஸ் ஈக்குவல் டு அபூர்ண ஜீவாத்ம புத்தி, பூர்ண பிரம்மாத்ம புத்தி. கயிறு இஸ் ஈக்குவல் டு இருப்பு, இருப்பு இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றது சாமான்யம். அப்புறம் என்னது பூர்ணம். இது புரியறதுக்காக சொல்றேன். கயிறு இஸ் ஈக்குவல் டு என்னது பூர்ணம், நிறைவு. பாம்பு இஸ் ஈக்குவல் டு குறைவு. உதாரணம் மறந்துடக்கூடாது. குறைவு உண்மை இல்லைன்னு அர்த்தம், நிறைவு தான் உண்மைன்னு அர்த்தம்.
நிறைவே இருக்கிறது, இருப்பே நிறைவு, நிறைவே இருப்பு. அதுல குறையெல்லாம் கற்பிக்கப்படுகிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றாரு அவர். இதுக்கு என்ன பண்ணணும்? அதான் முக்கியம். இதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பூஜையா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது எப்படி பண்றோம்? பக்தியோட பண்றோமா, பக்தி இல்லாம பண்றோமா? பக்தியோட பண்றோம். அரகண்டாவா பண்றோம்? சங்கராச்சாரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தானே பண்றோம். எல்லாரையும் இண்டிவிஜுவலே இல்லைன்னு சொல்லி எல்லா இண்டிவிஜுவல்ஸையும் நமஸ்காரம் பண்றோம். ஏன்னா நம்ம அடிப்படையை தெரிஞ்சுனுட்டதுனால எந்த ஒரு உடம்பையோ உணர்ச்சிகளையோ உயிரையோ நாம மதிக்காம இருக்க மாட்டோம். ஏன்னா அது உணர்வின் மீது கற்பிக்கப்பட்ட கற்பனையாயிருப்பதால். நாம கற்பனையை மதிக்கிறோமா, கற்பனைக்கு ஆதாரத்தை மதிக்கிறோமா? தர்மசாஸ்திரத்தில் வேணா கொஞ்சம் பார்க்கலாம். ஆனா நம்முடைய உள்ளூர மனசுல என்ன இருக்கும்? அக்கிரமம் பண்றவனும் உண்மையிலேயே இறைவன் தானே. அந்த எண்ணம் இருக்குமா இருக்காதா? தர்மத்தின்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம், தர்மசாஸ்திரப்படி. இதுதான் இந்த இடம் தான் வரும்போது நிறைய பேருக்கு கிளாரிட்டி வராது, ரொம்ப கடினம். ஒருத்தனை நான் நடைமுறைப்படி தர்மசாஸ்திர முறைப்படி சட்டப்படி நடத்துகிற போது அவனுக்கு என்ன தோணும்? நான் நம்ம படித்த வேதாந்தத்தை கோட் பண்ணக்கூடாது நம்மள்கிட்ட. இது தர்ம விவகாரம். ஆனால் அதே சமயம் உன்னை மதிக்கிறேன், கொஞ்சம் கடினம். உன்னை நேசிக்கிறேன், ஆனால் உன்னுடைய செயல் சமூகத்திற்கு கெடுதலை தருகிறது. எனவே அது நீ செய்த செயலும் மாயை, அதற்கான தண்டனையும் மாயை. அப்படி உனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சா ஒத்துக்கும். நானும் அப்படித்தான் எடுத்துப்பேன். ஆக இது சமயக் விசாரத்தை. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விசாரம் தான் பண்றோம், நல்ல புத்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்க டார்ச் லைட்டை வச்சு பார்க்குறோம். இங்கே என்னத்தை வச்சுன்னு பார்க்குறோம்? அங்கே கண் இருக்கா இல்லையா? டார்ச் லைட்டை வச்சு பார்க்குற போது கண் இருக்கு. டார்ச் லைட் இருக்கா இல்லையா? டார்ச் லைட் இருக்கு. டார்ச் லைட்டை வச்சுக்கிண்டு கைவிளக்கு, தாய்மானவரே பாடுறார், கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல், கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய்விளக்கின் பின்னே போய் நான் மெய் அணைவது என்னாளோ. அப்போ இந்த டார்ச் லைட் அடிச்சு பார்க்கிற போது லைட் வெளிச்சமும் இருக்கு, கண்ணும் இருக்கு. அது மாதிரி இங்க எது டார்ச் லைட்டு எது கண்ணுன்னு கேட்டா என் சொந்த புத்தி தான் கண்ணு, சிந்திக்கிற சக்தி. டார்ச் லைட்டு குருவினுடைய சாஸ்திரோபதேசம். குரு சும்மா அவர் ஊர்கதையெல்லாம் சொல்லக்கூடாது. குரு வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கிற உபதேசம்தான் டார்ச் லைட். எதை பத்தி பேசுறார்? என்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை பத்தி எனக்கு சொல்லித்தரார். சாஸ்திர தீபா சாஸ்திர வாக்கியார்த்த தீபேன, சாஸ்திர வாக்கியார்த்தம்ங்கிற தீபம், அந்த தீபத்தினால ஆவர்த்தி நாசகாய சத்குரவே நமஹா. இப்போ எது இங்கே இப்போ நான் என்ன நினச்சிருக்கேன்? இந்த பாம்புங்கிறது என்ன? இந்த இடத்துல பாம்புங்கிறது எதை சொல்லியிருக்கேன்? என்னுடைய உடல் மனம் புத்தி, அதானே சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன்? குறைவுன்னு சொல்லிவிட்டேன். நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். குறைவுன்னா என்ன? என்னை உடம்போட பார்த்தா எனக்கு குறைவு இருக்கு, என்னோட மனசோட பார்த்தா எனக்கு குறைவு இருக்கு, என் புத்திக்கும் குறைவு இருக்கு. நான் மனமல்ல, புத்தியல்ல, மனோபுத்தி அகங்கார சித்தானி நத்வம். நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூபஸ்துவம் சிவஸ்துவம் சிவஸ்துவம் அப்படின்னு அவர் சொல்றார். இவன் சொல்றான் சிவோகம் சிவோகம். நீ சிவம், நீ சிவம்.
சவத்தை சிவத்து மேலே ஏத்தாது. உடம்பாகிய சவத்தை, இந்த தன்னுணர்வாகிய சவத்தை உணர்வாகிய சிவத்தின் மீது ஏற்றாதே. நீ சிவம், சிவமயம். இது என்ன தானாவா வருது? நான் ரொம்ப நாளாக பூஜை பண்ணிகிட்டே இருந்தேன்னா திடீர்னு நான் யாருன்னு எனக்கு தானாகவே தெரிஞ்சு போச்சுன்னு. அது நம்ம அதாவது புத்தி, அதாவது மூட நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை, அறிவுபூர்வமான நம்பிக்கைன்னு எல்லாம் இருக்குது. சும்மா ஒன்றும் சொல்லிடக்கூடாது. நம்ம சாஸ்திரத்தை அறவுரையாக படிச்சுவிட்டு அவன் என்னத்தையோ சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் சிலதெல்லாம் பார்த்தா, வாழ்க்கையில் பார்த்தா தெரியும், எல்லாம் மூட நம்பிக்கையாக தான் இருக்கு. ஒருத்தர் சில பேர் சொல்லிட்டு அது பிளைண்ட் ஃபெய்த்துனா, அவ்வளோதான். அவன் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் அவன்கிட்ட புரியவே வைக்க முடியாது. அவன் அதையே சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் யாரும் என்னெல்லாம் சொல்லலை. நீங்கள் சொன்னாலும் அவன் கொஞ்சம் எப்போ திங்க் பண்ணுப்பா, கொஞ்சம் யோசிச்சுப்பார். அதெல்லாம் இல்லை. யோசிப்பதெல்லாம் முட்டாள்தனம். நம்முடைய யோசிப்பதற்கு நாம் யார் அப்படின்னா? அப்ப கடவுள் தானேப்பா புத்தியை கொடுத்துருக்கார். கடவுளை பத்தி நீ அவரை எதனால தெரிஞ்சுக்கிட்ட? அறிவால தெரிஞ்சுக்கிட்டியா இல்லை உணர்ச்சியினால தெரிஞ்சுக்கிட்டியா? அப்படி நீ ஒரு மதம் சொல்ற, உனக்கு ஒரு கடவுள் சொல்ற. அந்த கடவுளை நீ அறிவால தெரிஞ்சுக்கிட்டியா உணர்ச்சியினால் தெரிஞ்சுக்கிட்டியா? சரி, உங்க மத தலைவர் தான் சொல்லி கொடுத்தாருங்கிற. உங்க மத தலைவர் சொல்ற போது நீ புத்தியினால தானே கேட்டு வாங்கியிருப்ப. அதுக்கப்புறம் தானே உன் உணர்ச்சிகளை அதுக்கிட்ட செலுத்துற. அப்பவாது உனக்கு அறிவு வேலை செய்யறதா இல்லையா? அதை பற்றியெல்லாம் எங்கள் புத்தகத்தில் சொல்லவில்லை. அப்போ உனக்கு ஒரு நமஸ்காரம், உங்க மதத்துக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிடும் இல்லையா? ஆனால் நீயும் நீ இந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இந்த மதமும் கற்பனை தானே. என்னுடைய மதமும் உண்மையில் கற்பனை தான், உன்னுடைய மதமும் உண்மையில் கற்பனை தான். எல்லா மதங்களும் உண்மை அல்ல. உண்மையின் கோணத்தில் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு மதம் தேவையில்லை. மதம் புரிகிற வரைக்கும், உண்மை புரிகிற வரைக்கும் தான் மதம் தேவை. உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு மதம் உண்மை புரிஞ்சவனுக்கு தேவையில்லை, உண்மை புரிஞ்சிக்க வேண்டியவனுக்கு தேவை. சங்கராச்சாரிய இதிலே தான் வரப்போகிறது. விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகம் வரப்போகிறது. அதாவது சாஸ்திரம் படித்து உண்மை தெரியவில்லை என்றால் படித்து பயனில்லை, படித்து புரிந்து கொண்டு விட்டால் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்ல போறார். ஒன்று வரப்போகுது, ஒரு ஸ்லோகம் வரப்போகுது. அவிஜாத்தே பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா. விஜாத்தே து பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா. சாஸ்திரம் படித்து உண்மையை அறியவில்லை என்றால் படித்து பயனில்லை. சாஸ்திரம் படித்து உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் சாஸ்திரம் படிப்பது பயனில்லை. புரிஞ்சுக்கிட்டாச்சே, அதுக்கப்புறம் எனக்கு படிச்சுட்டு இருக்கேன். போய் டெஸ்டினேஷனை இறங்கியாச்சு. டெல்லிக்கு போனோன்னே டெல்லியில் போய் இறங்கியாச்சு. ரிஷிகேஷ் கேம்புக்கு போகணுன்னு நினச்சா கேம்புக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கப்புறம் என்னத்துக்கு வண்டியிலே உட்காந்துருக்கேன், இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னா, வண்டி திரும்பவும் போக போகிறது, இறங்குன்னா. ஆக இங்கே ஞாபகம் வச்சுக்கோ. சரி, கயிற்று பாம்பு விஷயத்தில் இந்த உதாரணம், இங்கே உதாரணம் என்ன பற்றின விஷயத்தில் அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். ஆக பிராந்தியா உதித்த மகாசர்ப்ப, ரெண்டு அர்த்தத்தையும் போட்டுட்டார். மகாசர்ப்பம் என்னதுன்னா, எப்போ பிறந்ததுலேருந்து இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா படுற பாடு, இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய வளர்க்கணும். குழந்தைய பெற்றுக்கிறதுலையே பிரச்சனை. எப்போ பெற்றுக்கிறது? கல்யாணம் ஆன உடனே பெற்றுக்கணுமா, இல்லை 3 வருஷம் போஸ்ட்போன் பண்ணணுமா? அப்புறம் குழந்தைய பெற்றுக்கிட்ட பிறகு அதை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், என்ன படிக்க வைக்கணும், ரெண்டு பேருக்குள்ள டிஸ்கஷன். எல்லாம் நாங்கள்லாம் அப்படியே தெரிஞ்சே படித்தவங்க. சும்மா அப்படி நாங்கள் பாடு தெரிஞ்சுட்டுருப்போம், அம்மனமாக தெரிஞ்சுட்டுருப்போம். அதில் அங்கங்கே பாடாங்க திண்ணையிலேயே உட்காந்து படித்தது தான். எல்லாம் பெரிய டிஸ்கஷன். ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஸ்கூலில் சேர்க்கறது, அது எவ்வளோ பெரிய காஸ்ட்லி ஸ்கூலில் சேர்க்கணும், எல்லாம் ப்ரிஸ்டீஜ் விஷயம். நாங்கள் எங்கள் குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கோமாக்கும், அங்கே படிக்க வச்சோமாக்கும், அதெல்லாம் பரவாயில்ல, பாவம் பிரமை. அப்புறம் ஒரு நாளைக்கு ஏதோ தோஷம் வந்து கொடுத்துனா, அது ஆகிடுது, இப்படி ஆகிடுது. எதுவுமே வரக்கூடாது. அது எப்படி இங்கே நடக்கும்? ஏன்னா ஹிரண்யகசிப்பு வரம் கேட்ட மாதிரி
இதனால சாவு வரக்கூடாது, அதனால சாவு வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னா அதுக்கும் பகவான் வச்சிருக்கார் ஒரு வழி எப்படி எடுக்கணும். ஓவராலாம் கேட்டால் என்ன பண்ணுறது இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, பெரிய பிறக்கிற போதே என்னென்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற போதே இந்த லைஃப் ஒழுங்காக ஓடணுமே, இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லா கோர்ட்லேயும் வந்து மதுரையில் கேஸ் சொல்கிறார். நேற்றுக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறார் 7000 கேஸ் இருக்குது சுவாமி டைவர்ஸ் கேஸு, அது மேக்சிமம் ஐயர்கள் தாங்கிறாங்க. ரொம்ப விசேஷம். இவன் புத்திசாலி இல்லையா? இந்த கிராமத்தில் இருக்கிறவெல்லாம் கூட பரவாயில்ல, ரொம்ப படிச்சுட்டாங்க இவங்கெல்லாம். அப்போ இது இது மகாசர்ப்பத்துக்காக சொல்கிறேன். இது பிறந்தவுடனே இதை படிக்க வைக்கணுமே, இதுக்கு இந்த ஸ்கூலில் சேர்க்கணுமே, அதுக்கு அதை அப்படி படிக்க வைக்கணுமே, அதுக்கப்புறம் அது வேலைக்கு போகணுமே, அதுக்கு பணம் வேணுமே, அதை கொண்டு அங்கே செட்டில் ஆக்கணுமே, செட்டில் ஆன அப்புறம் தினம் ஃபோனில் கூப்பிடணுமே, ஒரே தலைவர். அதுக்கப்புறம் ஒரு நாளும் பயம், இது ஒழுங்காக போயின்னு இருக்கணுமே. அப்போ அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஊரில் நம்ம இருக்கிற குழந்தை இருக்கிற ஊரில் எங்கேயாவது ஒரு ஏரியாவில் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ குண்டு வெடிச்சிடும். நீ நல்லா இருக்கியோ இல்லையோ அப்படின்னா அங்கே இருக்கிற நிறைய பேர் செத்தவனுக்கு கவலையே இல்லை. நமக்கு என்ன நல்ல எண்ணம் பாருங்க. நம்ம குழந்தை நல்லா இருந்தா சரி. அங்கே எத்தனையோ பேர் செத்து போயிட்டான். அவனை பற்றி அது அவங்க வேற யாரோ, நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இங்கே பாராயணம், எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே. இதுக்கு அதுக்கு கனெக்ஷனே இல்லையே. அவன் அங்கே போயிட்டாங்களா, அவங்க போயிட்டாங்களான்னு கவலைப்பட மாட்டேங்கிறான். நாங்கள் தப்பிச்சுட்டோங்கிறான். மற்றவன் போயிட்டான்ப்பா, நீ என்ன தப்பிச்ச, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு உனக்கு. அதனால இது எல்லாத்தையும் பிடிச்சிருந்து அது எப்போ பார்த்தாலும் மனசில் ஒரு பக்கம் உள்ளூர இன்செக்யூரிட்டி, சாந்தி கிடையாது. உள்ளுக்குள்ள இன்செக்யூரிட்டி இருந்தால் எங்கேயா பீஸ் இருக்குமா? அதாவது பாதுகாப்பின்மை உணர்ச்சி உள்ள இருந்தா மன அமைதி இருக்குமோ? எங்க மன அமைதி இல்லையோ அங்க மகிழ்ச்சி இருக்குமோ? மகிழ்ச்சி இருக்கணும்னா மன அமைதி இருக்கணும், ஒரு சிறிதளவாவது இருக்கணும். மன அமைதி இருக்கணும்னா நம்ம பாதுகாப்பா இருக்கோங்கிற ஃபீலிங் இருக்கணும். ஆனா அப்பப்போ இது கேள்விக்குறியாயிடும். ஆனா உண்மையான பாதுகாப்பு நமக்கு நாம தான். நமக்கு அமைதி வேணும்னா நம்ம தான் பண்ணியாகணும். மகிழ்ச்சி நம்மளை சார்ந்துதான் இருக்கு. எதுக்கு சொல்றேன்? மகாசர்ப்ப பவதுக்க விநாசினி. அதுதான் இவ்வளவு சொல்றேன். அதாவது பிராந்தியா உதித்த மகாசர்ப்ப பவதுக்க விநாசினி. ரெண்டு அர்த்தத்தையும் மனசுல வச்சுட்டார். அதாவது நல்ல ப்ராப்பர் என்கொயரி பண்ணினாத்தான் ட்ரூத் தெரியும், அப்சல்யூட் ரியல் என்னன்னு தெரியும், மெய்ப்பொருள் என்னன்னு தெரியும். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் காண வேண்டும். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்ந்து மருளானாம் மானாப்பிறப்பு அடையக்கூடாது. ஆகையினால மருள் நீங்கி மாசறு காட்சியை பெற வேண்டும். இருள் நீங்க வேண்டும், இருளால் உருவான மருள் நீங்க வேண்டும். மாசறு காட்சியை பெற்றால்தான் இருள் நீங்கி மருள் நீங்கும், இன்பம் பயக்கும். திருக்குறளை எவ்வளவு நாளும் தியானம் பண்ணலாம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி. பாருங்க, இருள் நீக்கம், மருள் நீக்கம், மாசறு காட்சி, இன்பம் பயத்தல், 4 அம்சம் இருக்கு இந்த ஒரு குறள். திருக்குறள் மெய்யுணர்தல்ல 2வது குறள்னு நினைக்கிறேன், 2ஓ 3 அதிகாரத்தில் இருக்கு. அப்போ முதல்ல என்னன்னா இருள் நீக்கம், மருள் நீக்கம், மாசறு காட்சி, இன்பம் பயத்தல் எல்லாம் சைமல்டேனியஸ் வரும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மருள்னா என்னன்னா, எப்ப பார்த்தாலும் பணத்துக்கு பின்னால பதவிக்கு பின்னால அதுல தான் சுகம் இருக்குன்னு ஓடுறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் மருள். வேணும், நான் வேண்டான்னு சொல்லல, அதே வேலையா சாகிற வரைக்கும். ஒரு நாள்ல இதுக்கு மற்றதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் டைம் இல்லை சுவாமி, பிசினஸ் நிறைய இருக்கு, பூஜை பண்ண டைம் இல்லை, நேரம் கடவுளை வணங்க நேரம் இல்லை, உடம்பை பார்த்துக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை, சாப்பிட்றதா இருந்தால் ருச்சிச்சு கூட சாப்பிட முடியல. பணம் 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 இப்படிலாம் இருக்காங்க சில பேர். பாவம், அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை தான் பண்ண முடியும். கடவுளே உங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடு. மருள் நீங்கணும். மருள் கொஞ்சம் கொஞ்சமா வயசுல அடி வாங்க வாங்க மருள் நீங்கும். ஆனா அதுக்கெல்லாம் மூல காரணம் இருள், அறியாமை. மருள்னா மோகம். மாசறு காட்சினா ஞானம். மாசறு காட்சினா ஞானம்.
அதோட பிரயோஜனம் இது. ஆக மருள் நீங்கி மாசறு காட்சியினால் இருள் நீங்கி இன்பத்தை உணர வேண்டும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி. ரொம்ப பிடிச்சது. யதா தே மோக கலிலம் புத்திர் வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச ஸ்ருதி விப்ரதிபன்னா தே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகமவாப்ஸ்யசி. 51, 52 2வது அத்தியாயம் பகவத்கீதை. இதே கருத்து தான் இருக்கு அங்கேயும். எனக்கு அந்த இருள் நீங்கி இன்பம் பயக்கும் குறள் அப்படி பிடிக்கிறது. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி. அவர் எவ்வளவு அழகா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றார். அது மாசில்லாத காட்சி. அதாவது அஞ்ஞானம் சம்சயம் விபரிய ரஹிதமான தரிசனம் ஞானம். மாசறு காட்சின்னா என்ன அர்த்தம்? சந்தேகமில்லாத, தவறாக புரிந்து கொள்ளாத தெளிவான அறிவு தான் மாசறு காட்சி. மருள்னு சொன்னா மோகம், மயக்கம். நிலையில்லாத உலக வாழ்க்கையை நிலையென்று நினைப்பது மருள். இன்பமில்லாதவற்றை இன்பம் என்று கருதுவது மருள். அதற்கு காரணம் இருள். உண்மையை அறியாத தன்மை இருள். ஆக இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நல்லா விசாரம் பண்ணினாத்தான் கயிற்றின் உண்மைத்தன்மை, கயிறு தான் உண்மைங்கிறது புரியுங்க. ரஜ்ஜு தத்துவ. நான் இன்னும் இந்த ஸ்லோகத்தை விட மாட்டேங்கிறேன். அவதாரணான்னா என்ன அர்த்தம்? நிச்சய ஞானம், திருட ஞானம். அவதாரணான்னு அர்த்தம் கிளியர். பாம்பு இல்லைப்பா, கயிறு தான். அப்படி தெளிவாக சொல்றேன். நான் ஜீவன் இல்லை, பிரம்மன்தான். நீங்க யாரும் ஜீவர்கள் கிடையாது, எல்லாரும் பிரம்மன்தான். அது பேர் தான் அவதாரணா. அவதாரணா திருதாத் அவதார அவதாரணா. நல்லா புரிஞ்சுக்கிறது. டீப் ரூட்டட் விஸ்டம். ஆழமா மனசுக்கு போயிடுது. ஒரு டவுட்டு கிடையாது. டவுட்லெஸ், ராங் நோஷன்லெஸ், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கிளியராக தெளிவாக புரிஞ்சுட்டான். அறிவிலே தெளிவு, மதிதன்னை மிக தெளிவு, தெளிந்த அறிவு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். ஏன் அப்படி சொன்னார் அவர்? தெளிவுனா கிளாரிட்டி தானே. அதாவது குருவருடைய வடிவத்தை பார்த்தாலே தெளிவு ஏற்படுறதாம். அவருடைய உபதேசத்தை கேட்டால் இன்னும் அறிவில் தெளிவு ஏற்படுறதாம். அவருடைய திருநாமத்தை சொன்னாலே நமக்கு தெளிவு ஏற்படுறதாம். குருநாதருடைய திருப்பெயரை சொன்னாலே நமக்கு மனசுல தெளிவு ஏற்படுறதாம். இந்த குரு பக்தி, அவரை குருவினுடைய ரூபத்தை நினைச்சாலே நமக்கு தெளிவு ஏற்படுறதாம். ஏன்னா அவருடைய டீச்சிங் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த வடிவத்தை நினைச்சாலும் அந்த வடிவத்து மூலம் நமக்கு கிடைச்ச உபதேசம்தான் ஞாபகத்துக்கு வரும். அவதாரணா எப்படி? நன்கு ஆராய்ச்சி செய்த பிறகு கயிற்றை பற்றிய உண்மையானது நன்கு தெளிவாக தெரிந்து கொள்ளப்படுகிறதோ, அந்த கயிறு கற்பனையினால், அறியாமையினால் விளைந்த கற்பனையினால் உதித்தது. அது எனக்கு நடுக்கத்தை உண்டு பண்ணியது. உண்மையும் விளங்குகிறது, துன்பமும் நீங்குகிறது. உண்மை விளங்கினால் துன்பம் நீங்கும். அப்படி தெரியுது. கயிறு தெரிஞ்ச பிறகு நடுக்கம் போயிடுது. அதே மாதிரி இங்க மெய்ப்பொருளை தெரிந்து கொண்ட பிறகு துன்பம் நீங்கிவிட்டது. இன்பம் இடையராது ஈண்டும், இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அவாறுத்தல் இருக்கு. இதை நீங்க இதுல இங்கேயும் மகா சர்ப்பம் என்னதுன்னா, இந்த சம்சாரம் இப்போ எத்தனை பிறவி எடுக்கணுமோ தெரியலையேனா எல்லாம் போயிடும். ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. பிறப்பருக்கும் பிஞகந்தன் வெய் கழல்கள் வெல்க. சரி, இந்த ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ஞானந்தான் சாதனம், விசாரந்தான் சாதனம் மோட்சத்துக்கு. இதுல இருந்து அவர் சொல்ல விரும்புறது ஞானம்
விசாரத்தினால்தான் வரும், கர்மத்தினால வராதுங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்ற. சம்யக் விசாரத சித்தா ரஜ்ஜு தத்வாவதாரணா பிராந்த்யோதித மகாசர்ப்ப பவதுக்க விநாசினி. சம்யக் விசாரத சித்தா ரஜ்ஜு தத்வாவதாரணா பிராந்த்யோதித மகாசர்ப்ப பவதுக்க விநாசினி.